Daily. Taste the Daily. ஏர்போர்ட் மூர்த்தி சார், இப்போ என்னன்னா மக்கள்கிட்ட போய் ஆளும் அரசனுடைய தவறுகளை சொல்லுவாங்க எதிர்க்கட்சி. இது நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ என்னன்னா எதிர்க்கட்சி மக்கள்கிட்ட போகும்பொழுது மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க, இங்கே இந்த அட்ராசிட்டி நடக்குது, இங்கே இந்த அட்ராசிட்டி நடக்குது, இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்கன்னு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா? இந்த நிலைமையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, அந்தளவுக்கு இந்த ஆட்சியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது. அதை இங்கே என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ நீங்கள் பொதுவாகவே மூர்த்தி, நம்ம முதலமைச்சர் பேசியிருப்பார், மூர்த்தி எதையுமே பெருசாக தான் செய்வார் அப்படின்னு. மூர்த்தியோட மகன் திருமணத்தில் நம்முடைய சிஎம் அவர்கள் பேசுனதை நம்ம அண்மையில் பார்த்தோம். அதற்கு முன்னாடி சாதாரண ஒரு பொதுக்கூட்டத்தையே மாநாடாக நடத்தி காட்டுவார் மூர்த்தி அப்படின்னு அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசுனதை பார்த்தோம். அப்போது இந்த சார் சினிமாவில் சங்கர் டைரக்டர் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, எல்லாமே பிரம்மாண்டம், எல்லாமே பிரம்மாண்டம். நான் என்னோட வார்த்தை அது, முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் வார்த்தை தானே அது. அதே மாதிரி அழகிரி அவர்கள், கருணாநிதியின் மூத்த மகன் அழகிரி அவர்கள் பிறந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10,000 20,000 தான் பிரியாணி போடுறது. சும்மா 100 பேர் 500 பேர்லாம் இல்லை. அப்படி எல்லாத்துலேயும் பிரம்மாண்டத்தை காட்டுறவர் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காட்டியிருக்கிறார். அவ்வளோதான். நீங்கள் 10% சொல்கிறீங்களா? ஆமாம் சார், இது 10% ஒரு கணக்கு வருதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் ஈடியே வந்தாலும் திணறிடும் சார். இன்றைக்கு மூர்த்தி அவர்கள் மீது இன்றைக்கு எடப்பாடியார் சொல்கிறார் இல்லையா, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையே வெளியே வந்துடுச்சு. நான் தான் கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி ஓராண்டில் வருமானத்தை ஈட்டிருக்கிறேன், அது இதுன்னு என்னென்னவோ அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னாலும் அதில் ஒரு 10% போடுங்களேன். இப்போ திமுக பொதுவாக விஞ்ஞான ரீதியில் இருங்களேன், அப்படி பார்த்தா தமிழகத்தினுடைய கிட்டத்தட்ட இருக்கிற 35 துறைகள்லையும் அதிகமா வருமானம் ஈட்டுறது பத்திரப்பதிவு துறை தான் சட்டமன்றத்திலே மானிய குறிப்புல சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு நம்ம வருமானம், பத்திரப்பதிவு துறை கிராஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்ப அதுல 10,000 கோடி 10,000 கோடின்னு அப்ப 40,000 கோடியா? என்ன சார் இது? போடுங்களா சார், யார் விட்டு காசு? இப்போ டாஸ்மார்க்ல இடி ஒரு நியாயம் வேணாமா சார்? நியாயம் எதுல சார்? நியாயம் பார்க்குறவங்களாம் இவங்க. டாஸ்மார்க்கில் இடி 1000 கோடின்னு தான் சொல்லிச்சு. சாதாரணமாக ஒரு 10 ரூபா பாட்டில் விசாரணையில 1000 கோடி, அது 49,000 கோடியா சார்? ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி பேருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு சார். இது 4,000 கோடின்னு, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா 4,000 கோடின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சார். இடி ஆனால் 1,000 கோடிங்குது மொத்தமாகவே ஒரு பாட்டிலில் மட்டுமே. இப்படி அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணம் சார். இவங்க நீங்கள் இந்த 29/12/2024 சோஷியல் மீடியாக்களில் ஒரு சுற்றறிக்கை வெளியில் வந்தது. அதாவது அந்த பத்திரப்பதிவு துறையில் இருக்கிற பணியாளர்கள் சங்கம் ஒரு லெட்டரை ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. அதில் என்னென்னா, பொதுவாக சார் பதிவாளர்கிட்ட ஒரு 30லேருந்து 50 வசூல் பண்ணுறாங்க. அப்புறம் வருவாயின் அடிப்படையில் இதுதான் சார் விஞ்ஞானபூர்வமான விளக்கம். ஊழல் வருவாயின் அடிப்படையில் 1லேருந்து 100 இருக்கிற ஆஃபீஸை ஏ, அப்புறம் 101லேருந்து 301 வரைக்கும் பி, 301லேருந்து 375 வரைக்கும் இ. அப்போது இந்த 3 வகையாக இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தை வருமானத்தின் அடிப்படையில், அதாவது பத்திரப்பதிவு நடந்து அதில் வர வருமானம்னு வைங்க, இன்ட்டு அதில் ஒரு 10% அப்படி தானே கணக்கு வரும். அப்போ 3ஆக பிரிச்சுட்டு ஒரு சுற்றறிக்கையை அரசு அனுப்புது. இந்த 3த்துலேயும் இருக்கிற அதிகாரிகள் ஷஃபிள் பண்ணி, அதாவது ஏல 1 வருஷம், பியில் 2 வருஷம், இயில் இ டைப்பில் 3 வருஷம் உங்களை நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். உடனே இப்போ ஏ டைப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பெரிய வருமானம் இல்லையா, உடனே அவங்க அதுக்கு ஒரு ஃபைனை கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ பி டைப்ல இருக்கிறவங்க அதுக்கு ஒரு ஸ்லாட் வச்சிருக்காங்க. ஓகே, இதையெல்லாம் அரசு கண்காணிக்காதா? ஒரு அமைச்சர் தனி ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவங்களுடைய தொகுதியில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஒரு துறையிலையும். அது திமுக அரசாங்கத்துக்கு தானே பிரச்சனையை கொடுக்கும். இல்ல அவரை கண்டிக்க மாட்டாங்களா? ஏன்னு கூப்பிட்டு கேள்வி கேட்க மாட்டாங்களா? கண்காணிப்பாங்க, வரவு செலவை சரியாக கண்காணிப்பார்கள். இல்ல அமைச்சர்கள் மேல குற்றம் சாட்டணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. இல்ல, நீங்க அம்பத்தூர் பக்கத்துல டாஸ்மார்க்குன்ட்டு ஒரு தனியாக ஒரு அலுவலகம் வைத்து என்ன வரவு என்ன போகுதுன்னு கண்டுபிடிச்சதெல்லாம் சொன்னாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, தனி எக்ஸ்சேஞ்ச் நடத்துற மாதிரி. நம்ம தயாநிதி மாறன் அவங்க வீட்டில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தாருல கனெக்ஷனை எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு தனி எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்போது இதில் ஒரே நாளில் சார் சென்னை அந்த ஏ இருக்கு இல்லையா, அது இருக்கிற
முதன்மை வருமானம் உள்ள எல்லா சார் பதிவாளர் அலுவலகத்தையும் தமிழ்நாடு முழுக்க சஃபில் பண்ணுறாங்க. சஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து எனக்கு ஏக்கு நான் போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒரு ஃபீஸை போடுறாங்க. அது அமௌண்ட் கொடுக்கறதுக்கு. ஆமாம், அங்கேருந்து நீங்கள் வரல, ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு வரல, பணி மாறுதலுக்கு லஞ்சம் வாங்குறது. ஆமாம், ஓகே. அதுவும் கொஞ்சம் இல்லை, அது அமௌண்ட்டை சொன்னால் ஒரு மாதிரியா இருக்கும். அது நம்ம எதிர்பார்க்காத அளவு, நம்ம வாழ்நாள் அப்பெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அப்படி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ இங்கே சென்னை ஏலேருந்து ஷஃபில் ஆகி போனாங்கல்ல, அவங்க திருப்பி நான் வரணும்னு நினச்சா அதுக்கும் இதை கொடு. இப்படி நடந்துட்டு இதில் இன்னொரு கொடுமை, சில அதிகாரிகள் நான் இதெல்லாம் இவ்வளோலாம் பண்ண முடியாதுங்க, ஒரு மனசாட்சிப்படி ஏதோ கொஞ்சம் நான் செய்யலாம், இவ்வளோலாம் கேட்டால் எப்படிங்க அப்படின்னு சொல்கிறவங்கள இங்கே நம்ம லோக்கல் தமிழ்நாட்டில் இருக்க தணிக்கை குழுவை வச்சு அங்கே போய் ஆய்வு பண்ணுறது. நீ அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட, உன்னை சஸ்பெண்ட் பண்ண வரேன், என்ன சொல்கிற அப்படின்னு பேசுறதா. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு துறையும் எடுத்து பேசணும்னா கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல்லே வரும் போலயே. இதையா சார் ஊழல்? இதையா நீங்க ஊழல்னு சொல்லுங்க? அப்ப இது என்னன்னு சொல்றது? அவங்க துறையில் வருமானம் ஈட்டுகிறார்கள். அப்படி பாருங்க. நான் அரசாங்கத்துக்கா சார் வருது சார்? அரசாங்கம் சார், நீங்க தனிநபருக்கு 10% சார், மிச்சம் ஒரு 80-90% யார் எடுத்து போறா? சரி, ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. இன்னும் சொல்ல போனா இவரு சொன்ன மாதிரி இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போற புதிதாக வீடு நிலம் ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க எல்லாருமே இதை எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பொது வெளியில இது பேச பொருளாகவே மாற மாட்டேங்குது. ஏன் இது நாள் வரைக்கும் இதை ஒரு பேசு பொருளாவோ இல்ல விவாதத்துக்குரிய பொருளாவோ இல்ல சமூக வலைதளத்திலேயோ ஏன் இது ஒரு பெரிய பேசு பொருளா? ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிடுவாங்க சார். சார் நான் ஒரு தடவை ஒரு இந்த எழுதின பத்திரத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு அலுவலகம் இருக்கு சார், அங்கே போனேன் சார். அங்கே ஒரு அதிகாரி கொஞ்சம் நேர்மையானவர், நீங்கள் அந்த பெட்டிஷனை அப்படியே தைச்சி இந்த எல் டைப்பில் தைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தைச்சி கொடுத்துட்டு போங்க, அப்படி இல்லைன்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு பேப்பரை கிழிச்சிட்டு எங்கே அந்த பேப்பரில் திருப்பி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு வாங்க அப்படின்றாங்க சார். இப்போ நீங்கள் பத்திரப்பதிவு துறையில் நம்ம அவங்க சொல்கிறது தானே சார், நீங்கள் பத்திரத்தை எடுத்து கொடுத்தா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரண்ட் ஒருத்தர் இருப்பாங்க, அவர் எல்லாத்தையும் நான் வந்து செக் பண்ணுறேன். என்ன செக் பண்ணுறாரு? அந்த செக் பண்ணுறதுக்குள்ள இதெல்லாம் செட்டப் ஆகணும். அது இதில் இந்த தடவை ரொம்ப ஓவராக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு தடவை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த தரங்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் அமைச்சர் மூர்த்தி தான் சொல்கிறீங்களா? அமைச்சர் மூர்த்தியில் அரசாங்கம் தான் காரணம். யார் சார்? எல்லாம் ஒண்ணு தானே சார். என்ன சார் இது? இல்ல சார், இந்த மாதிரி பல வேற அரசாங்கம் வேறயா? ஆமா சார், பல பேர் துறை அவர் தானே கவனிக்கிறாரு. துறை அவர் தான் கவனிக்கிறார். இதே மாதிரி பல அமைச்சர்கள் இருக்கிறாங்களே சார், இது எல்லாத்துக்கும் ஹெட் யார் சார்? அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் சார். இப்ப மதுரையில இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. மாநகராட்சியில் இவ்வளவு ஊழல், அவர் தானே பொறுப்பு அமைச்சரா இருக்கிறாரு மூர்த்தி. ஏன் அவர் இதையெல்லாம் கேட்க மாட்டாரா? எதை கேட்பாரு? 10 பாஞ்சா கொடுங்கன்னு கேட்பாரா சார்? மாநகராட்சியில ஊழல் நடக்குது. 4000 கோடி சார், மதுரையை ஸ்மார்ட் சிட்டி ஆக்குறதுக்கு 4000 கோடி மத்திய அரசு ஒதுக்கின நிதி. அது என்ன ஆச்சுன்னு ஒரு பட்டியல் எடுத்து பாருங்க. அது எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்கறாங்க சார். நார்மலாக ஒரு கலைஞர் அவர்கள் சொல்லுவார், தேனை எடுக்கிறவர்கள் கையை நக்காமலா இருப்பார்கள்னு சார். அதை செய்யுங்க, தேன் சட்டியை காணுமே அப்படிங்கிற போது தானே இங்கே வந்து வருது. அப்போ நீங்க இப்போ நிறைய மாநகராட்சிகள்ல மேயர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு திருநெல்வேலியில வந்துச்சு, கோவையில வந்துச்சு, நிறைய இடத்துல எல்லாம் வந்து மாத்தவும் செஞ்சாங்க. புதிதாக மேயர்கள் எல்லாம் நியமனம் பண்ணாங்க. ஏன் மதுரையில மட்டும் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்து கூட ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம்? 2 நாளைக்கு முன்னாடி பிடிஆர் வந்து அவரோட தொகுதிக்கு ஆய்வு போறார். அப்போ அவர் வந்து மேயரை கூப்பிடல, ஏன்னா மேயரோட கணவர் இப்போ சிறைப்பட்டிருக்காரு இல்லையா, இது செட் ஆகாது நமக்குன்னு சொல்லிட்டு அவர் கார்பரேஷன் கமிஷனரோட போய் ஆய்வு பண்றாரு. நேற்று முந்தானத்தோ மூர்த்தி அவர்கள் தன் தொகுதியில் ஆய்வு பண்றார். யாரோட? மேயரோட. அப்போ எப்படி அரசாங்க நடவடிக்கை எடுக்கும்? ஆனா ஆல்ரெடி இதற்கு முன்னாடியே மதுரை மாநகராட்சியுடைய மேயர் வந்து பிடிஆர் ஆதரவாளர் அப்படிதான் இருந்தார். அதனால மூர்த்தி அவர்களுக்கு அவங்களுக்கு ஆகாது உட்கட்சி பூசல்னால பேசினார். அப்படிதான் சார் இருந்தாரு. இப்போ மேயர் இவர் பிடிஆர் ஒதுங்கின உடனே இவர் எடுத்து கையில் வச்சிருக்காருல்ல, இவர் கூட தானே போறாங்க. நீங்க அவரோட ஆதரவாளர்னா அவரும் கூட எல்லாம் போயிருக்கணும். அப்போ சார் இவர் எல்லாருக்குமே டஃப் கொடுத்தார். ஒரு காலத்தில் அழகிரிக்கே டஃப் கொடுத்தவர் அழகிரி அணி தானே சார் இவர். அப்புறம் தானே வந்து அவர் ஒதுங்கின உடனே இவர் இந்த பக்கம் வர சொல்ல வரீங்க. இந்த ஊழல்ல அவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? ஒரு குடும்பம்னா அது முன்ன பின்ன அப்படிதான் சார் இருக்கும். என்ன வம்பா இருக்குதே? அப்பா புள்ள, அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு சேராதா? ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர்ல வித்தியாசம் வரிப்பணம் சார். கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாரிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு கனவு கண்டு அதையெல்லாம் வாங்குறாங்க கஷ்டப்பட்டு. கிட்ட போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? கனவு நினைவானுமா வேணாவா?
சார் அவன் தான் அசால்ட்டக்காரன்ல ஒரு 50 லட்ச ரூபா நீ வீடு வாங்குற, ஏன் ஒரு 5 லட்சம் கொடுத்தா என்ன? வெரி சிம்பிள். நன்றி சார். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் திரும்ப வரேங்க. ஏர்போர்ட் மூர்த்தி ரொம்ப சார் உள்ளாட்சித்துறையில் இருந்து அமைச்சர்கள் வரைங்க இவங்க பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுறது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திண்டிவனம் நகராட்சியில் ஒரு பட்டியல் சமூக அதிகாரியை காலையில் வைக்கிறா ஒரு பெண் கவுன்சிலர் வழக்கு போட்டிருக்காங்க. எல்லாம் பண்ணி தலைமுறை வைட்டாங்கலாம் ஒன்றும் பிடிக்க முடியலையா பாருங்க. அப்புறம் சார் நீங்கள் பொதுவாகவே இந்த பணம் பொருளும் அப்படின்னு சொன்னால் தப்பா என்ன இல்லை, அதாவது அதிக நிதியை கையாளும் துறைகளுக்கு இளையவர்களையும் புதியவர்களையும் ஏன் போடுறாங்க? ஏன் ஒரு சீனியர் அமைச்சரை போடல? இப்போ இதுக்கெல்லாம் சீனியர் அமைச்சரை போடல. ஒரு டாஸ்மார்க்கு இந்த பத்திரப்பதிவுத்துறை இதுக்கெல்லாம் ஒரு சீனியரை போட்டால் கொஞ்சம் அனுபவமிக்கவர்கள்ல கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்வாங்கல்ல. ஏன் அப்போது கணக்கு வழக்கை அவங்க இப்போ என்கிட்டேவா கணக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்காக இவங்கள போட்டு இவங்க செய்கிறது இவங்களோட வேலை சார். இது சார் அவர் சொல்கிறாரு தலைவர் வந்து எல்லாம் தந்தார். யார்? ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் தந்தார், அமைச்சர் பதவியும் தந்தார், பொதுக்குழுவை நடத்த வைத்து 2026 வெற்றி பெறுவதற்கான அந்த தொடக்கத்தையும் என்னை வைத்தே தொடங்கி இருக்கிறாருன்னா ஒரு எலெக்ஷனை யாரை வைத்து தொடங்குவோம்? யார் நிறைய வச்சிருக்காங்களோ அவங்கள வச்சு தான் சார் தொடங்குவோம். அதுதான் சார். சார் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு 30, 31, 32 இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும். அதுக்கப்புறம் அதையும் சொல்லிருங்க. என்ன 30, 31, 30 நாள் ஜெயிலில் இருக்கணும், 31 நீ ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா அது புடுங்கப்படும். ஓஹோ, வந்த பிறகு பாருங்க வரிசையா 30, 31, 32 என்னன்னு பார்ப்போம்.